இளவரசி மாயாவும் மின்னும் கூழாங்கல்லும். தேநீர் தொட்டி போன்ற வடிவிலான ஒரு வசதியான ராஜ்யத்தில் இளவரசி மாயா வாழ்ந்தாள். அவளுக்கு ஒரு பெரிய கோட்டை இல்லை, வானவில் தோட்டத்துடன் கூடிய வெயில் நிறைந்த குடிசை. மாயா ஒரு கிரீடம் அணியவில்லை. அவள் சுருள் முடியில் ஒரு டேசி சங்கிலியை அணிந்திருந்தாள். ஒருநாள் காலை தோட்ட வாசலில் ஒரு மென்மையான சாம்பல் நிற கூழாங்கல்லை கண்டாள். வணக்கம், சிறிய கல். அவள் அதை தன் பாக்கெட்டில் வைத்தாள். நாள் முழுவதும் கூழாங்கல் அவளுடன் இருந்தது. அவள் சூரியகாந்திகளை வரைந்தபோது அது வண்ணப்பூச்சு ஜாடிக்கு அருகில் அமர்ந்திருந்தது. அவள் பம்பல்பீக்களுக்கு பாடும்போது அது அமைதியாக கேட்டது. படுக்கை நேரத்தில் மாயா கூழாங்கல்லை அவள் ஜன்னல் மீது வைத்தாள். முழு நிலவு ஜன்னல் வழியாக பிரகாசித்தது. திடீரென்று மின்னும் கூழாங்கல் ஒளிரத் தொடங்கியது. அது மென்மையான மின்னும் இரவு வெளிச்சமாக மாறியது. அவளுடைய அறையை மென்மையான நீல வெள்ளை ஒளியால் நிரப்பியது. மாயா சிரித்தாள். நீ ஒரு கூழாங்கல் அல்ல, அவள் கிசுகிசுத்தாள். நீ நிலவின் ஒரு சிறிய துண்டாக இருந்தாய், நண்பனாக காத்திருக்கிறாய். அந்த இரவிலிருந்து இளவரசி மாயாவும் அவளுடைய நிலவு கூழாங்கல்லும் ஒருபோதும் தனியாக இல்லை. அவள் கற்றுக்கொண்டாள், இளவரசியாக இருப்பதற்கு கிரீடம் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு கனிவான இதயமும் பகிர்ந்து கொள்ள ஒரு சிறிய பிரகாசமும் மட்டுமே தேவை. அவர்கள் அதன் பிறகு எப்போதும் வசதியாக வாழ்ந்தார்கள். நன்றி.